தென்காசி மாவட்டத்தில் ஒரு பனை ஏறி பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறாரு. ஒரு காவல்துறை சடார்னு உள்ளே போடுறாங்க. நீ எதுக்குடா கல்லை இறக்குற அப்படின்னு தகாத வார்த்தையில் பேசி அது கைகலப்பாகி கடைசி ஷூட்டிங் பண்ணுற லெவலுக்கு அந்த சம்பவம் வந்து மாறி இருக்குது. இப்போ அரசாங்கம் அரசு மதுபான கடை மூலமாட்டு மது விற்பனை பண்ணுது. அப்போ இப்போ நாம் என்ன கேட்குறோம், தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கல் போதை பொருள், சரி ஓகே. அப்போ அரசு விற்கக்கூடிய மது வந்து போதை லிஸ்ட்டில் வருமா, இல்லைனா எந்த லிஸ்ட்டில் வரும்? போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. எப்படி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கூடக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் டாஸ்மாகை திறந்து வச்சு தண்ணி மாதிரி ஓடுது மது, இப்படி தண்ணி மாதிரி ஓட வச்சு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. எப்படி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைகிறது மாதிரி. தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம். இந்த பனைமரத்தில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தான் இந்த பதநீர், கல், அப்படிப்பட்ட விஷயங்கள். இந்த கல் அப்படிங்கிறது மற்ற எந்த மாநிலங்கள்லையும் தடை கிடையாது. அரசாங்கமே முன்னெடுத்து பண்ணி அதை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல் அப்படிங்கிறது உடலுக்கு இந்த மேல்நாட்டு சரக்குகள் மாதிரி எந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகிறதில்ல. கல் வந்து உணவின் ஒரு பகுதி அப்படின்னு சங்க இலக்கிய பாடல்கள் வர சொல்லுது. இந்த கல்லை மக்கள் பருகிறதுனால பனை ஏரிகள், அந்த பனை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் விருத்தி அடையுது. அதை பருகக்கூடிய மக்களுடைய உடல் நலமும் பெரிய லெவலில் கெட்டு போகிறது கிடையாது. அது உணவின் ஒரு பகுதியாக தான் இருக்குது. அப்போ கல்லை இங்கே தடை பண்ணுறது மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய மேல்நாட்டு சரக்குகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு இது தடையாகுமா அப்படிங்கிறதுனால அவங்க தடை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், கல் விற்பனையை அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கல்லில் பொடி மூலமாக கலந்து விற்பனை அதிகப்படுத்தி சாவுகள் அதிகம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த கல்லை தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் விற்பது மது லிஸ்ட்டில் வருமா அப்படிங்கிறது அரசாங்கமும் காவல்துறை நண்பர்களும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு சம்பளம் தராங்க. அதே மாதிரி தான் அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாம் சரி, ஒரு நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு சன்மானம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு முறை தவறிய செயல்களை ஈடுபடுறான் ஒருத்தர், கஞ்சாவை கடத்துறான், கனிம வளத்தை வெட்டி கடத்துறான், ஊர் சொத்தை ஆட்டையை போடுறான் அப்படிங்கிற சம்பவங்கள் நடக்கக்கூடிய சமயம் இந்த காவல்துறை அயோக்கியர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்படி அடித்தட்டு உழைக்கும் மக்கள், ஒரு நாள் அன்றாட பிழைப்பு நடத்தக்கூடிய மக்கள்கிட்ட இப்படி ஷூட்டிங் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் பண்ணுறது ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது.